ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 பழுத்த தக்காளி, 3 வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நான் பேஸ்ட்டாக போட போகிறேன், அதனால் இதில் போட்டு அரைக்கலை. இஞ்சி 2 துண்டு, 10 பல்லு பூண்டு இதில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். குக்கரில் நான் கடலை எண்ணெய் போட்டுக்கிறேன், இல்லை ரீஃபண்ட் ஆயில் வேணும்னா நீங்கள் ரீஃபண்ட் ஆயிலும் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயம் நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு போட்டு இது 3 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலா நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சிருச்சு. இதெல்லாம் 1/2 கிலோ மட்டன் போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மட்டன் மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன். இதில் செக் பண்ணிக்கோங்க, காரம் பத்தலைன்னா இப்போ கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். எனக்கு போட்ட காரமே போதும். இப்போது போட்ட மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா போட்டு மூடி வச்சுட்டு 5 விசில் விட்டுட்டு அப்புறமா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு ஹாஃப் ஷிம்மில் ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டிங்கன்னா நல்லா அந்த கிரேவி பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான், டேஸ்ட்டான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, கீ ரைஸு, பரோட்டா எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.